திமுகவை நாடார் விரோத அரசு, நாடார்களுக்கு எதிரான அரசு, நாடார்களுக்கு திமுக நாடார்களுக்கு எதிரான அரசு, நாடார் விரோத அரசுன்னு எதனால சொல்றோம்னா, நீ கனிமொழிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காமராஜருக்கு உனக்கு ஏன் கொடுக்க தெரியல? நான் டைரக்டா குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது நாடார் விரோத அரசு. பாராளுமன்ற தேர்தலில் 21 பேர் திமுக சார்பா போட்டிட்டாங்க. ஒரு நாடாருக்கு வாய்ப்பு வழங்கல. இது நாடார் விரோத அரசு. திமுக நாடார் விரோத அரசு. இன்னைக்கு கனிமொழியை ஒருத்தன் தப்பா பேசிட்டான், நீ போய் கைது பண்ற. ஏன் காமராஜரை பத்தி பேசணும்னு பாதுகாப்பு கொடுத்த? நாடார் விரோத அரசு. தொடர்ந்து நாடார்களுக்கு துரோகத்தையும் விரோதத்தையும் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு எதுனா திமுக அரசு. இப்போ நாடார்களுடைய வாக்கு வங்கியை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் முற்றிலுமா இழக்க போறாங்க. நீங்க 1000 பேர் நீங்க நாடார கட்சியில சேர்த்துக்கலாம், ஆனா நாடார் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா நீங்க செய்வது அனைத்துமே நாடாருக்கு எதிரான செயலை செஞ்சிட்டு இருக்கீங்க, நாடார் விரோத செயலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவர்கள் எப்படி உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க? இன்னைக்கு தென் தமிழகத்தில் பரவலாக வாழக்கூடிய மக்கள் 234 தொகுதியில் நாடார்கள் இருக்காங்க. ஆனால் நீங்க செய்யறது என்ன? இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்பது நாடார்களின் குலதெய்வம். பெருந்தலைவர் காமராஜர் யாரு? நாடார்களின் குலதெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தவறாக பேசிய ஒருத்தனை கைது பண்ண சொல்லி 200 மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 50க்கும் மேற்பட்ட இடங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணப்பட்டிருக்கு. 20க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆனால் நீ அவன் மேலே கைது பண்ண மாட்டேற. அப்போ நீ அவனா போற்றி பாதுகாக்கிற. காமராஜரை திட்டினவன் என்ன பண்ற? போற்றி பாதுகாக்கிற. கனிமொழியை பேசினவன் என்ன பண்ற? உடனடியாக கைது பண்ற. அப்போ உனக்கு நாடார் மேலே எவ்வளோ பெரிய துவேஷம் இருக்குது, நாடார் மேலே எவ்வளோ பெரிய ஒரு கோபம் இருக்குது திமுகவுக்கு. அப்போ இந்த நாடார்கள் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் மக்கள்கிட்ட இதையே கேள்வியாக வைக்கிறோம். நாடார் சமுதாய மக்கள்கிட்ட கேள்வியாகவே கேட்குறேன். நம்ம ஏன் நாடார் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும்? தொடர்ந்து நாடார்களுக்கு எதிரான செயலை திமுக செய்யும் பொழுது ஏன் நாம் திமுகவுக்கு ஓட்டு செலுத்த வேண்டும்? தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திமுகவை சேர்ந்தவர் இழிவாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம் ஏன் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும்? நாடார்கள் ஏன் திமுக ஓட்டு போடணும்? பெருந்தலைவர் காமராஜரை பற்றி RS பாரதி பேசுறாரு, ராசா பேசுறாரு, திருச்சி சிவா பேசுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இன்னைக்கு திமுகவின் கொத்தடிமையான முக்தார் பேசுறாரு. யார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படல. யாரையுமே தமிழக முதலமைச்சர் கண்டிக்கவே இல்லை. நாம் ஏன் நாடார்கள் திமுகவுக்கு ஓட்டு செலுத்த வேண்டும்? அப்போ நாடார் ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லை. நாடார் ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லை. இது நாடார் விரோத அரசு. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு நாடார் விரோத அரசு. இதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறதால் நமக்கு எந்த ஒரு தயக்கமே கிடையாது. நீங்கள் உங்கள் வாரிசு எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வரீங்க? அப்போ நாடார்களின் குலதெய்வமான காமராஜரை நீங்கள் இழிவுபடுத்துகிற நாடார்கள் ஏன் திமுகவுக்கு ஓட்டு செலுத்த வேணும்? சிம்பிள், ஒரே கேள்வி தான். நாடார்களின் தெய்வமான காமராஜர் நீ இழிவுபடுத்துகிற. அன்னைக்கு முரசொலியில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறான படங்கள் வரைஞ்சது முழுக்க கருணாநிதி தான். கரவாட்டிக்காரின் மகன் வரைஞ்சார், பனைமரத்தூர்னு வரைஞ்சார், ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் ஏற்றுனாங்க, இப்போ எருமையே போதுனார். இப்படிப்பட்ட விமர்சனங்களை காமராஜரை பற்றி கடந்த காலங்களில் பண்ணதும் இதே திமுக தான். இன்றைக்கும் அதே துவேஷத்துடன் அதே வெறுப்புத்தன்மையுடன் இன்னைக்கு காமராஜருக்கு எதிரான செயலை திமுக செய்யுது. அப்படி இருக்கும் திமுகவுக்கு நாடார்கள் ஏன் ஓட்டு